தாம்பத்திய வாழ்க்கையில நீங்க ஈடுபடும்போது என்னன்னா, ஒரு எரெக்ஷனோ இல்ல ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அதாவது விறைப்புத்தன்மையும் சீக்கிரமாக விந்து வெளிவருதல்ன்ற பிரச்சனை இருக்கவங்க, சில சமயத்துல நீங்க நீங்க தாம்பத்தியத்துல ஈடுபடும்போது, இந்த மாதிரி எரெக்ஷன் வராம திடீர்னு எரெக்ஷன் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். தாம்பத்திய வாழ்க்கையில உடல் உறவு ஏற்படுற அந்த நேரத்துல விறைப்புத்தன்மை போயிடும். அந்த நேரத்துல சீக்கிரம் விந்து வெளி வந்துரும். இது தொடர்ந்து நடந்துக்கின்னே இருக்கும். தொடர்ந்து நடந்துன்னே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸே போயிடும். தன்னம்பிக்கையே போயிடும். செக்ஸ்ல நீங்க நல்லா பண்ண முடியுன்ற எண்ணமே போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, இனிமேலு நீங்க தாம்பத்தியத்துல ஈடுபடும்போது உங்களுக்கு ஒரு பயமே வந்துடும். ஒரு பதட்டமே வந்துடும். இதுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஆர் செக்சுவல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ன்னு பேரு. அப்ப நீங்க இந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்த வாட்டி தாம்பத்தியத்துக்குள்ள போறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கும். பயமா இருக்கிறது என்ன பண்ணுவீங்க, நெறைய போவாம இருக்க நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்ப நெறைய செக்ஸ் கேப் ஆகும். செக்ஸ் அவாய்டன்ஸ்ன்னு பேரு இதுக்கு. சில பேர்லாம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கு பயந்துக்கின்னு ஆஃபீஸ் 5 மணி 6 மணி முடிஞ்சா கூட எங்கனா போய் பார்க்லாம் உட்காந்து நைட் 10, 11 மணி தான் டாக்டர் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்கும்போது எனக்கு இந்த பயம். எப்படி ஒய்ஃப் கூப்பிட்டுட்டு என்னால பண்ண முடியாம போயிடுமோன்னு பயம். அந்த மாரி ஆகும். சில பேர் என்ன ஆகும்னா 2 பேரும் பண்ணிட்டு இதே மாரி ஆச்சுன்னா சில சமயத்துல சில பெண்கள் தாங்க முடியாம சண்டைக்குள்ள போயிடுவாங்க. பயங்கரமா திட்டுவாங்க. நீ இதுக்கு கூட லாக்கி இல்லையான்னுவாங்க. இல்ல பொட்ட பையனேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெறைய கேஸ் என்கிட்ட ஒரு நைட் எல்லாம் திட்டிக்கினே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சில கணவர்லாம் வந்து நைட்டு ஃபுல்லா திட்டினே இருப்பாங்க. நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். இதெல்லாம் வெளியில நீங்க பேசுறவங்களுக்கு தெரியாது. உள்ள அந்தரங்கத்துல இந்த மாரிலாம் நடக்குது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரே இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசி அழுதுருக்கிறாரு. ஃபுல்லா அவங்க மனைவி திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த வெறி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இதுலேருந்து வெளில போகணும்னு சொல்லுவேன். இல்லை ஆஃபீஸில் அந்த பிரச்சனையை டென்ஷனை காட்டுவேன் அப்படிலாம் சொல்லுவார். ஸோ இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் இதை முழுசாக சரி பண்ணிடலாம். அதுதான் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சரி பண்ண முடியாது, இப்படியே தான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. முழுசாக இந்த செக்ஷுவல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர் நோயை முழுசாக சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நீண்ட காலம் ஆழமாக ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நீங்கள் மனைவி கூட வச்சுக்கலாம். இதனால் மனைவியும் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களும் நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு இதில் ஆண்மைத்தனம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஆண்மைத்தனம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சண்டை வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தன்னம்பிக்கை போயிடும் வாழ்க்கையில். அது தொழிலில் வேலையில் அஃபெக்ட் ஆகும், வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை முழுசாக சரி பண்ணிக்கலாம்னா கட்டாயம் சரி பண்ணலாம் கற்றுக் கொடுத்துருங்க. ஆழமாக சரி பண்ணிக்கின்னு நல்லா சந்தோஷமாக வாழுங்க.